நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற சத்திரஸ்தாபன உற்சவம். நாராயணகிரி ஸ்ரீ ஏழுமலையான் திருப்பாதங்களுக்கு அபிஷேக உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மகாநந்திக்கு பிரதோஷ வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் வருடாந்திர பவித்ரோத்சவத்தின் நிகழ்வுகளாக தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு திருச்சி சேவையும் ஸ்னப்பன திருமஞ்சனமும் நடைபெற்றது. நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் ஆலய உள் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு முன்னிலையில் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கல்யாண உற்சவ மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வெளிப்பிரகாரத்திற்கு வந்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு தெய்வங்களை அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் பவித்திர மாலைகளும் விசேஷ கிரீடங்களும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு மாடவீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்த பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஜீயர்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு மீண்டும் புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் உபயநாச்சியார்களோடு தங்க கேடயத்தின் மேல் பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி தரிசித்தனர். உலா முடித்து மீண்டும் கோவில் முன்பு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவு நாளான இன்று காலை ஆலயத்தில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் பிரத்யேக ஸ்நான பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையுடன் கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தாயார்கள் சமேத பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தூபத்துடன் கோபுர தீபம், கும்பதீபம் காண்பித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்னப்பன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். 7 மலைகளில் ஒன்றான நாராயணகிரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் திருப்பாதங்களுக்கு சத்திரஸ்தாபன உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலிருந்து அர்ச்சகர்கள் மங்கள பொருட்களோடு நாராயணகிரியில் உள்ள ஏழுமலையானின் பாத கமலங்கள் அமைய பெற்ற பகுதிக்கு சென்றனர். அங்கு எம்பெருமானின் திருப்பாதங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு திருக்குடையை வைத்து சுவாமியின் பாதங்களுக்கு சந்தனத்துடன் பட்டு வஸ்திரம் கட்டி துளசி மாலை சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஏழுமலையானின் பாதங்களுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை செய்தனர். பிறகு பலவித பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை திருப்பாவட சேவை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் முன்பு வெள்ளி திருப்பாவடை பீடத்தில் புளியோதரையுடன் பழங்கள் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீனிவாச கத்திய பாராயணம் செய்யப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர், சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் திருப்பாவடை பீடத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தின் 5ஆம் பிரகாரத்தில் 1000 கால் மண்டபம் அருகே ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாட பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து நித்தமும் ஈசனை தரிசிக்கும் பெரிய நந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, சர்க்கரை, தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் வெட்டிவேர் மாலையும் எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து வில்வம், உதிரை பூக்கள், அருகம்புல் ஆகியவற்றால் நந்தி பகவானுக்கு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பிறகு திருநாமங்கள் கூறி அர்ச்சனையோடு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உலக நன்மை வேண்டி திருச்சியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், பழங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி உற்சவருக்கு வடை மாலைகளுடன் இனிப்பு பதார்த்த மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். சஞ்சீவினி மலையை கையில் ஏந்தியபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ சஞ்சீவராய ஆஞ்சநேயருக்கு நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீராமதூதனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழவாணியங்குடி பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவில் ஆடி முளைப்பாறை விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகம், அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஊரை சுற்றி வலம் வந்து கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் முளைப்பாரிகளை சேர்ப்பித்தனர். குழந்தை வரம் வேண்டியும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஏராளமானோர் மண் பொம்மைகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து பிரதான திருவிளக்கையும் சிறப்பாக அலங்கரித்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர்.
திருவிளக்கிற்கு ஆரத்தி காட்டியதும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. இதையடுத்து மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த 1008 பெண்கள் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து சங்கல்பம் செய்து கொண்டதும் கணபதி பூஜை செய்தனர். இதைத் தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க, பெண்கள் திருவிளக்குகளுக்கு மனமுருக வேண்டி குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரியமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ அரியநாச்சியம்மன் கோவில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் நெய் மற்றும் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் வரமிளகாய், வஸ்திரங்கள் ஆகியவற்றுடன் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான அருள்மிகு தர்மமுனீஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் வீற்றிருக்கும் முத்துமாரியம்மன், இருளாயியம்மன் ஆகியோருக்கு பட்டு சேலைகள் கட்டி வளையல் மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆடி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு விபூதி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானுக்கு வெண்ணிற ஆடை கட்டி அருகம்புல் மாலைகளோடு வில்வ மாலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்து தீபம் சமர்ப்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து அருளும் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து மூலவரான அருள்மிகு பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி ருத்ராட்ச மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி வெள்ளி விபூதி பட்டை வைத்து அலங்காரம் செய்து ஈசனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானையும் மூலவரையும் மனமுருக வேண்டி தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவர் நடப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்ம விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி கற்கள் பதித்த விபூதி பட்டையுடன் மாலைகளும் எருக்கம்பூ மலர்ச்சரமும் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஈசனை நித்தமும் தரிசித்தபடி அருள் புரியும் நந்தி பகவானுக்கும் மூலவர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து அம்பிகை சமேதராக காட்சி கொடுத்த பிரதோஷ நாயகரை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து கணநாதனுக்கு ஆரத்தி காட்டியதும் கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து சோமசுந்தரேஸ்வரர், அருள்மிகு சோமசுந்தரேஸ்வரி மற்றும் நந்தியம்பெருமானுக்கு
மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோவிலில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்தனர். பிறகு லிங்க திருமேனியுடன் அருள் புரியும் மூலவருக்கு பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலசங்களிலிருந்த புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மூலவருக்கு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி நந்தியம்பெருமானுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்ததும் சோமசூக்த பிரதட்சணம் தொடங்கியது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என பக்தர்கள் பாடல்கள் பாடியபடி உற்சவ மூர்த்திகளுடன் உலாவர தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மூலவர் பட்டு வஸ்திரங்கள் கட்டிக்கொண்டு நாகபடிகையுடன் மலர் மாலைகள் அணிந்தபடி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனும் சிகப்பு பட்டு சேலையோடு அபயம் காட்டியபடி அருள் பாலித்தார். நந்தி பகவானுக்கு எலுமிச்சை மாலையுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவர் சன்னதியில் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த ஆலயத்தில் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி சந்தனத்தால் அலங்கரித்து அருகம்புல்லும் மலர்ச்சரங்களும் சூட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபாதம் தாங்கிகள் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உற்சவ மூர்த்திகளுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி எதிரே நிறுத்தி பக்தி பாடல்கள் பாடி உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிடாரி சேற்றுக்கால் செல்லியம்மன் கோவில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் கருவறையில் முப்பெரும் தேவியர்களாக அம்பிகைகள் வீற்றிருந்து அருள் பாலிக்க மூலவர் அருள்மிகு சேற்றுக்கால் செல்லியம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து அதனை அம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவில் எதிரே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு மூல திருநட்சத்திரத்தையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் நித்தமும் கைகூப்பி தொழுதபடி எதிரே கோவில் கொண்டிருக்கும் பெருமாளை சேவித்தவாறு நின்றருளும் ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி வடைமாலையோடு மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்ததும் நாமாவளிகள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிறகு ராமதூதனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
கோவில் கருவறையில் பீடத்தின் மீது இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தியபடி 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். கருணை பொங்கும் விழிகள் கொண்டு அழகாக அருள் பாலித்தார் மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மன். அம்மன் சிரசிற்கும் முகக்கவசம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மனுக்கு ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் ஆராதனை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி தீஜ்வாலை கிரீடத்துடன் செவ்வாழை மற்றும் அதிரசம் கொண்டு கிரீடமும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கும் மின்ன அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தீபம் காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கும் மூக்குத்தி புல்லாக்குடன் புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சாலி கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கரநாராயணர் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழாவையொட்டி மூலவர்கள் மற்றும் உற்சவர்களுக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மேடை மீது உற்சவர் அருள்மிகு கோமதி அம்பாளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். தனி சன்னதியில் அருள் புரியும் அம்பிகைக்கு பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவில் கருவறையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கும் லிங்க திருமேனியோடு அருள் புரியும் லிங்கேஸ்வரருக்கும் நாமார்ச்சனையோடு பஞ்சதீபாரதி சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கும் ஈசனுக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நந்தியம்பெருமானுக்கு மலர்ச்சரங்களோடு அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்து மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். கொட்டும் மழையிலும் பக்தர்கள் பிரதோஷ நாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்திகேஸ்வரருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வம் உதிரி பூக்கள் மற்றும் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கைலாய வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பக்தி பாடல்கள் பாடியவாறு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் மண்டபத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆல கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய யமதண்டீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் புனித நீரையும் ஊற்றி தீபம் காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு கோவிலில் தனி சன்னதி கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அருள் புரியும் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாளுக்கும் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நாகப்படிகையோடு காட்சி கொடுத்த சுவாமிக்கும் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு அருள் புரிந்த அம்பிகைக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் வெள்ளி கவசம் அணிவித்து சந்தனத்துடன் நாணயங்கள் வைத்து மலர் மாலைகளும் வெல்வத்தோடு அருகம்புல் மாலையும் வைத்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் நந்தி பகவானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் மலர் சரங்கள் சூட்டி நாமாவளிகள் கூறி வில்வத்தாலும் உதிரை பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருந்த பிரதோஷ நாயகருக்கு அர்ச்சனை செய்து பஞ்சதீபம் காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமரம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டியதும் உற்சவர்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முருகமலை கிராமத்தில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மும்மூர்த்தி திருக்கோவிலில் அம்பிகையோடு சிலையாகவும் லிங்கமூர்த்தியாகவும் அருள் புரியும் மூலவருக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பிறகு மூலவருக்கு பச்சை வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மாலையும் ருத்ராட்ச மாலையும் அணிவித்து சூரிய சந்திர பதக்கங்கள் நிறுத்தி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுந்தரேஸ்வரருக்கு தூபத்துடன் மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர், எலுமிச்சை சாறு, விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் சரங்கள் சூட்டி அலங்கரித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நந்தியம் பெருமானுக்கு தூபத்துடன் கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வருடாந்திர பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற சத்ரஸ்தாபன உற்சவம். நாராயணகிரி ஸ்ரீ ஏழுமலையான் திருப்பாதங்களுக்கு அபிஷேக உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் மகாநந்திக்கு பிரதோஷ வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ